வணக்கம் அனைவருக்கும். உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பதன் மூலம் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் டு பி ப்ரவுட் மம்மிஸ். வீட்டில் பூஜை செய்யும் போது சிலருக்கு பல குழப்பங்கள் ஏற்படுவதொன்று. அதாவது வெற்றிலை பாக்கை எவ்வாறு வைக்க வேண்டும், எந்த பழம் எந்த தெய்வத்திற்கு உகந்தது, பூஜையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எந்த பூ கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள். பொதுவாக பூஜை அறையில் நாம் நம்ம அறியாமல் செய்யும் பல தவறுகள், அதாவது அந்த தவறுகள் நாம் என்ன என்றே அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறுகளை பற்றி தான் இந்த பதிவில். அதாவது பொதுவாக விளக்கு ஏற்றும் முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் வீடியோவாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா, பூ சமர்ப்பணம் செய்யாமல் விளக்கு ஏற்றக்கூடாது. அதாவது காமாட்சி அம்மன் விளக்கா இருக்கட்டும், குத்து விளக்கா இருக்கட்டும், அகல் விளக்கா கூடவே இருக்கட்டுமே, பூ சமர்ப்பணம் செய்யாமல் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. பூ ஒரு கட்டின பூவா என்னால் வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு உதிரி பூவை கூட நீங்கள் பாதத்துக்கு அடியில், அதாவது விளக்கோட பாதத்துக்கு அடியில் நீங்கள் சமர்ப்பணம் செய்துட்டு விளக்கு ஏற்றலாம். இதுதான் சரியான முறை. அதே மாதிரி விளக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு தீப ஒளியை கொடுத்து மங்களத்தை பொங்க வைக்கும் ஒரு விளக்கு. இந்த விளக்குக்கு பார்த்தீங்கன்னா பொட்டு பூ இல்லாமல் விளக்கு ஏற்றுவது என்பது அவ்வளவு உத்தமம் இல்லை. அதாவது மஞ்சள் குங்குமம் இவற்றை சமர்ப்பணம் செய்த பின்பு, பூவை சமர்ப்பணம் செய்த பின்பு தான் விளக்கு ஏற்ற வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறை விளக்கா வச்சுட்டு அப்படியே விட்டுடுறோம். அது மிக பெரும் தவறு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மதியான வேளையில் நம்ம பூஜை சாமான்கள் எல்லாம் தேய்த்து விட்டு மஞ்சள் குங்குமமாக இருக்கட்டும் எல்லாம் வச்சுட்டு விளக்கை எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம சாயந்தரமாக நம்ம பூஜை பண்ணும்போது விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மிக பெரும் தவறு. நீங்கள் எப்போ பூஜை சாமான்கள்லாம் தொலைக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணுறோமோ அப்போவே கையோட மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சோண்டு பூவை வச்சுட்டு வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். எண்ணெயை ஊற்றிட்டு திரியை போட்டுட்டு நீங்கள் விளக்கை ஏற்றி கை எடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு வேலையுமே பாதியில் நிப்பாட்டாமல் அதை நிறைவாக செஞ்சிடுறது தான் ரொம்ப நல்லது. அதாவது நிறை விளக்கா என்றைக்குமே விட்டுட்டு வரக்கூடாது. விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிர வச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் நீங்கள் தினமும் பூஜை செய்யும் போது ஏதாவது ஒரு நிவேதன பண்டம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும். டெய்லி உங்களால் சக்கரை பொங்கல் செஞ்சோ கேசரி செஞ்சோ அவல் பொரி கல்லை வச்சு சாமி கும்பிட முடியலனா கூட சும்மா ஒரு கல்கண்டு, இந்த டைமண்ட் ஷேப் கல்கண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கல்கண்டை வாங்கி நீங்கள் டப்பாவில் போட்டு ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி விளக்கேற்றும் போது அந்த கல்கண்டை ஒரு 2 கல்கண்டை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அதை நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக சமர்ப்பணம் செஞ்சுட்டு பூஜையை முடிக்கிறது தான் உத்தமம். எந்த ஒரு பிரசாதங்களும் வைக்காம சுவாமி கும்பிடுறது அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. கல்கண்டு நீங்கள் வீட்டில் வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சிருக்க பழங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பழம் எடுத்து நீங்கள் வச்சு நீர் மாற்றி சுவாமி கும்பிடலாம். தேங்காய் உடைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையிலிருந்து வாங்கும் போதே நேராக தேங்காய் இருக்கா, கோணலாக இருக்கா, ஒரு மாதிரி தேங்காய் ஒரு சைஸே இல்லாமல் இருக்கான்னு பார்த்து நீங்கள் வாங்குங்க. தேங்காய் வாங்கும் போதே நம்ம இதை சரிப்படுத்திட்டோம்னா தேங்காய் வாங்கி உடைக்கும் போது அது சரியான நிலையில் உடையாமல் கொஞ்சம் அழுகல் தன்மையோட இருந்தால் அப்போது நீங்கள் மனசு சஞ்சலப்படுறதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் கடையிலேருந்து சுவாமிக்கு நம்ம இந்த தேங்காயை உடைக்க போகிறோம் போது கொஞ்சம் நேரம் எடுத்து அதை பார்த்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். தேங்காயை உடைத்து விட்டு பார்த்தீங்கன்னா குடுமையை எடுத்து விட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு வைங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல விசேஷத்துக்கும் குடுமி தேங்காயில வச்சு நம்ம பூஜை பண்ணக்கூடாது. இதே சில அசுப விஷயத்துக்கு நீங்க குடுமையோட வச்சு நீங்க சுவாமி கும்பிடலாம். அப்புறம் சாம்பிராணி புகை போடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சாம்பிராணி புகையை நம்ம உருவாக்குறதுல இருக்க சிரமத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் அதை போடுறது இல்லை. உங்களால் அந்த மாதிரி சாம்பிராணி புகையை நீங்கள் பழங்காலத்தில் எப்படி நம்ம கறி வச்சு அதில் சாம்பிராணி புகையை எரித்து நம்ம போட்டு நம்ம பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி முடியலனா கூட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கால நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சாம்பிராணி புகை தானாகவே வர மாதிரி உங்களுக்கு நீங்கள் நெருப்பு மட்டும் நீங்கள் அதில் ஏற்றினாலே போதும், சாம்பிராணி புகை தானாகவே வர மாதிரிலாம் கூட இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்பிராணி வாசம் கெட்ட அதிர்வுகளை நம்ம வீட்டில இருந்து விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. அப்புறம் பூஜை அறை கோலங்கள்னு சொல்லி நான் உங்களுக்கு 7 நாள் போட வேண்டிய
கோலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்கையும் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நாள் கிழமைக்கு ஏற்ற கோலம் போட்டு விக்கிரகங்களெல்லாம் வந்து நம்ம சரியாக அமர வச்சு விளக்கு ஏற்றி ஊதுபத்தி காட்டி அர்ச்சனை செய்து அதன் பிறகுதான் கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். விநாயகரை துளசியால் பூஜிக்கவே கூடாது. ஏன்னா விநாயகருக்கான மலரை வைத்துதான் விநாயகரை வழிபட்டு அதன் பிறகு விக்கிரகங்களை எல்லாம் சரியாக ஒருங்கே அமைத்து விளக்கு ஏற்றி ஊதுபத்தி காமித்து அர்ச்சனை செய்து பின்னர் தான் கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும். தூப தீப ஆராதனைக்கு பின்புதான் நாம் கற்பூர ஆரத்தியே செய்ய வேண்டும். அதே மாதிரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடுற தெய்வத்துக்கு நீங்கள் எந்த இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த தெய்வம் தான் நான் வழிபடுவேன் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் குல தெய்வம் நமது முன்னோர்களோட வழிபாட்டோட எந்த ஒரு பூஜையும் ஆரம்பித்து தினசரி பூஜையுமே வந்து நீங்கள் விநாயகர் குல தெய்வம் முன்னோர்கள் வழிபாட்டோடு தொடங்கி நிறைவு பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப சிறப்பு. இது மாதிரியான சிறு சிறு தவறுகளை வந்து நம்ம நினைச்சு நம்ம தவறு செய்யறோம்னு தெரியாமலே நம்ம செய்துட்டு இருக்கோம் இல்லையா, அதையே மாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இது பற்றிய பல விஷயங்கள் இருக்கு. பூஜை அறை தவறுகள் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடாது. ஆனா இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வர வீடியோ நான் இதுக்கு சம்பந்தமான பல பதிவுகளை நான் கொடுக்க இருக்கிறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு. நான் உங்களை மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் என்றென்றும்.